சாமியை தரிசிக்கிறவங்களுக்கு யமபயம் இல்லாத கோயில். இந்த படியை யார் ஏறினாலும் அவங்களுக்கு யமபயங்கிறது அன்னைக்கு மரணம் இல்லை. தாலுக்கா புதுத்துறை கிராமம், 72ஆம் நம்பர் வட்டம் புதுத்துறை கிராமம். ஆதி காலத்துல இந்த கிராமத்தினுடைய பேரு விக்ரம சோழநல்லூர்னு இருந்திருக்கு. இந்த ஊர்ல ஆதி காலத்துல தரணீஸ்வரர்னு ஒரு சிவன் கோயில் இருந்திருக்கு. அந்த சிவன் கோயில் பல நூற்றாண்டு காலமா புதுப்பிக்கப்படாம அப்படியே கிடக்கு, இன்னைய தேதி வரைக்கும் கிடக்கு. இது ராஜராஜ சோழன் காலத்துல கட்டினதா ஒரு அனுமானிக்கிறாங்க எல்லாருமே. இப்போதைக்கு அதுக்கும் பிற்பாடு விக்ரம சோழநல்லூருங்கிற பேர்ல இருக்கிற 3ஆம் குலத்தொங்க சோழன் காலத்துல கோயில் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறதுல அடையாளமா 9ஆம் நூற்றாண்டுல அந்த கோயிலுக்கு வரையறை பண்ணி கட்டியிருக்கணும்னு சொல்லி உள்ளார பைரவர் இருக்காரு. 9ஆம் நூற்றாண்டு பைரவர் இருக்காரு. மற்ற சிலைகள் கோயில்ல இருந்த சிலைகள் காணா போயிட்டுது. ஏன்னா கோயிலை பராமரிக்க ஆள் இல்லாத காரணத்தால காணா போயிட்டுது. இந்த கோயிலுக்கு சொந்தமான நிலம் அந்த விக்ரம சோழநல்லூர்ல அந்த 3ஆம் குலத்தொங்க சோழன் காலத்துல 28 வேலி நிலத்தை தானமா கொடுத்துருக்காங்க. இந்த கோயிலுக்காக இந்த தரணீஸ்வரர் கோயிலுக்காக 28 வேலி தானமா கொடுத்துருக்காங்க. அதை இதுவரைக்கும் பேச்சா சொல்லலைங்க, இது எல்லாமே கல்வெட்டுல சுத்தி இருக்கிற கல்வெட்டுல அடி எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆமா, இந்த ஊருடைய கோயில் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு பல முறை அரசாங்கம் முயற்சி பண்ணி நாங்களும் ஊருக்காரவங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். எந்த பலனும் எதிர்பார்க்கறதுக்கு முடியல. கட்டுறதுக்கு எண்கள்லாம் போட்டு கல்லெல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆமா, ஒரு வருடம் ஆச்சா? ஒரு வருஷம் ஆச்சு. அது வரைக்கும் யாருமே பார்க்கல. இப்போயாவது இந்த அரசாங்கமாவது இந்த கோயிலை கட்டி கொடுக்கறதுக்கு முழு ஒத்துழைப்பு எடுத்து இந்த கோயிலை எங்களுக்கு கட்டி கொடுத்து கும்பாபிஷேகம் பண்ணா இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கும், ஊரும் நல்லா இருக்கும். இன்னும் எங்களுடைய பெரிய ஆவல். இப்போ இருக்கிற பேர் பாத்தீங்கன்னா புதுத்துறை. ஆமா, சீர்காழி வட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கு தரணீஸ்வரர் சிவனாலயங்க. ரொம்பவும் பழமையான ஒரு ஆலயம். ஐயா சொல்லியிருப்பாரு, பார்த்துட்டு போயிடாம பகிருங்க. இந்த காணொலியெல்லாம் பகிர்ந்தாதான் இந்த மாதிரி கோயில்கள் இந்த இந்த துறையை சேர்ந்த அதிகாரி கண்களில் பட்டு விரைவில் கட்டப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த கோயிலினுடைய பழமையான வரலாறுல மிக முக்கியமானது, இந்த சாமியை தரிசிக்கிறவங்களுக்கு யமபயம் இல்லாத கோயில். இந்த படியை யார் ஏறினாலும் அவங்களுக்கு யமபயங்கிறது அன்னைக்கு மரணம் இல்லை. ஆனா இன்னைக்கு அந்த படி எப்படி இருக்கு தெரியுங்களா? அவ்வளவு மோசமா இருக்கு. மரணம் இல்லைங்கிற சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. அதனால பொது ஜனங்களும் இந்த சாமியை தரிசிக்கிறதுக்கு 100% முயற்சி பண்ணாங்கன்னா இந்த ஊர் ரொம்ப நல்லா இருக்கும், இந்த சாமிக்கும் நல்லா இருக்கும், நம்மளும் நல்ல சுகத்தை அடையலாம். இந்த கல்வெட்டை ஒரு நிமிஷம் கவனிங்க. இதுல ஒரு விஷயம் இருக்கு. இங்க பாருங்க, செற்றூர் கூற்றத்து அப்படின்னு போட்டு இங்க பாருங்க டாட் டாட்டா போட்டிருக்கு, தெரியுதுங்களா? அது காரணம் என்ன தெரியுங்களா? அங்க அந்த கல்வெட்டு சிதிலம் அடைஞ்சிருக்கு, அப்படி இல்லைன்னா அது உடைஞ்சிருக்குன்னு அர்த்தங்க. ஏன் அதை சொல்றேன்னா, இங்க பாருங்க எவ்வளவு அழகான ஒரு தமிழ் கல்வெட்டு. ஒரு 800 ஆண்டுக்கு மேல் பழமையான குலத்தொங்கன் சோழத்து கால கல்வெட்டு இந்த ஒரு கோவிலுடைய படிக்கட்டுல இருக்கு. அங்க குப்பையை போட்டு அந்த குப்பையோட அந்த குப்பையை எரிச்சு குப்பையா கல்வெட்டும் பாத்தீங்கன்னா அந்த கல்லு சூடாவ என்ன ஆகும் தெரியுங்களா? வெடிச்சு உரிய ஆரம்பிச்சிடும். அது போல இன்னைக்கு உறிஞ்சு இன்னைக்கு கல்வெட்டே தெரியாத நிலையில இருக்கு பாருங்க. ரொம்ப ஒரு பெரிய ஒரு கோவிலுங்க, மிகப்பெரிய ஒரு கோவில். 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பைரவருடைய சிலை இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோவில் 800 ஆண்டுக்கு பழமையான சான்றது அப்படின்ட்டு கல்வெட்டு இருக்கு. 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அம்மன் சன்னதி பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. மிகப்பெரிய ஒரு மகா மண்டபம் கொண்ட ஒரு சிவனாலயம் இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. ஆனாலும் இந்த ஊர் மக்கள் எடுத்து வழிபடுறாங்க பாருங்க. சிவன் பார்க்க அவ்வளவு அழகா இருக்காருங்க. அந்த இடிஞ்சு உணர சூழலையும் உள்ள போயிட்டு அந்த சிவனுக்கு வெளிச்சத்தை கொடுக்குற இந்த ஊர் மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த காணொலியை பகிருங்க. இந்து அறநிலைத்துறைக்கு இது தெரியட்டும். நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் அங்க இருக்கிற புதுத்துறை அப்படின்னு அழைக்கப்படுகிற ஒரு கிராமத்துலதான் பாத்தீங்கன்னா தரணீஸ்வரர் என்ற சிவனாலயம் இருக்கு. தயவு செஞ்சு பகிருங்க, எல்லாருக்கும் தெரியட்டும். நன்றி. கோவில் எப்படி இருந்தாலும் சாமியை எப்படி வச்சிருக்காங்கிறத நீங்க பாருங்க. மழை பெய்யுதுன்னு உள்ள வந்தோம். ஆனா உள்ளேயும் பாத்தீங்கன்னா மழை பெஞ்சு தண்ணி ஊத்துமா. அந்த ஒழுது பள்ளமா இருக்கிறத பாருங்க. கோவில் முழுக்க இடிஞ்சிருச்சுங்க. அவங்களாம் பாத்தீங்கன்னா ஒரு தட்டி கிட்டி வச்சு இதெல்லாம் ரெடிமேடு காம்பவுண்ட் சுவர் பாத்தீங்கன்னா தெரியும். கோவில் சுவர்கள் எதுவுமே இல்லை. அப்படியே இங்க பாருங்க, எல்லாமே இடிஞ்ச நிலையில. இது போல இருந்துமே இந்த கருவறையில வழிபடுறாங்க பாருங்க. இந்த செவருக்கு வெளியில எப்படி தெரியுமா இருக்கும்? இரட்டை செவரா இருக்கும். அதுல வெளிப்புற செவரு இடிஞ்சு விழுந்த நிலையில இந்த உள்புற செவரு பாருங்க எப்படி இடிஞ்சு எப்போ வேணாலும் இப்படி விழுங்க. ஒண்ணுமே இல்லை, ஏதோ கேப்பா இருக்கு பாருங்க. இது எந்த ஒரு தைரியத்துல இருக்கு அப்படிங்கிறது தெரியல. உள்ள இறைவன் இருக்கார் இல்லைங்களா, அந்த தைரியத்துல இங்க
பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோவில் எப்படி இருந்தாலும் கருவறையை எப்படி வச்சிருக்கிறாங்க பாருங்க. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் அங்க இருக்கிற புதுத்துறை அப்படிங்கிற கிராமத்துல இருக்கிற தரணீஸ்வரர் ஆலயம் எப்படி இருக்கு பாருங்க, எப்படி வச்சிருக்கிறாங்க பாருங்க. இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா விமானமோ மேல மேற்கூரையே கிடையாதுங்க. எல்லாம் இடிஞ்ச நிலையில இந்த ஊர் மக்களா வந்து பாத்தீங்கன்னா சீட்டு போட்டு வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பத்தாண்டு காலம் அந்த கோயில்ல பராமரிப்பு உழவரம் பண்ணிட்டு இருக்கு. 10 ஆண்டு காலமா. இன்னைக்கு இங்க உள்ள ஒரு சின்ன அந்த மண்ணா இருந்தா கூடங்க அவ்வளவு சுத்தமா இருக்கு. அப்படியே காட்டாண்ட அவ்வளவு அழகா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த அவ்வளவு சுத்தமா வச்சிருக்கிறாங்க. காரணம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாக்குற வெங்கடேஷ் ஐயா தான், சரிங்களா? அதனால மறக்காம பகிருங்க, எல்லாருக்கும் தெரியட்டும். எந்த சூழல்லையும் இறைவன் அவருக்குன்னு ஒருத்தரை வச்சு இந்த கோவில் ஒரு வழிபாடு நடக்குது. இந்த கோயில் கட்டப்படணும்னா மக்களாகிய நீங்க பகிர்ந்தாதான் முடியுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நன்றி.